சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜிஎன் செட்டி சாலையில் வெள்ள நீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். அங்குள்ள குடிசை பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். இந்த இடம் ஜிஎன் செட்டி ரோடு ஜங்ஷனில் தான் நம்ம நிற்கிறோம். அதாவது நாலாபுறமும் தண்ணீர் வந்து சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. இந்த புறம் அதே போன்ற 4 புறங்களையும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி உள்ளது. இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமப்படுறாங்க. அதாவது நேற்றைய விட இன்று தண்ணீர் குறைஞ்சிருந்தாலும் வாகனங்களை இயக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய அந்த பகுதி வந்து காவலர் குடியிருப்பு, அந்த குடியிருப்பு முழுவதுமே தற்பொழுது தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளிலையும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வந்து சாலைகளுக்கு வர முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான உணவை வந்து தொண்டு நிறுவனங்கள் மூலம் இங்கேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது அந்த காட்சியில் நேரடியாக பார்க்கலாம். அதாவது உணவுகள் ஒரு பக்கம் தொண்டு நிறுவனங்கள் மூலம் கொடுக்கப்பட்டு வருகிறது. தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையை வந்து இந்த மாநகராட்சி இந்த பகுதியில் எடுக்காமல் இருக்காங்க. உடனடியாக மாநகராட்சி இந்த பகுதியில் தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு வலியுறுத்தலாக இருக்குது. அதே போல் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் வந்து சாலைகளில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தான் அந்த போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் வந்து இந்த இடத்துல ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜங்ஷன், 4 சாலைகள் இந்த இடத்துல இருக்கனால ஒரு போக்குவரத்து நெரிசல் 4 சாலைகள்லையுமே தண்ணீர் தேங்கியிருக்கு. அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. கல்லூரி மாணவர்கள் வந்து வாலண்டியர்ஸாக செயல்பட்டு இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது காவல்துறையும் மாநகராட்சியும் இந்த பகுதியில் தண்ணீரை அகற்றி சாலைகளை சரி செய்து இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வலியுறுத்தலாகவும் உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் கோகுல்.